हाय गाइस अस्सलाम वालेकुम वेलकम टू ताहास किचन। इनकी ताहास किचन நம்ம என்ன செய்ய போறோம்னா கடாய் பன்னீர் கிரேவி தான் செய்ய போறோம்। அதுக்கு வந்து நான் ஒரு கேப்சிகம் எடுத்துர்க்கேன், ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன், பன்னீர் எடுத்துர்க்கேன்। வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தக்காளி 1, வெங்காயம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி எடுத்துர்க்கேன்। அரைச்சிட்டு வந்துடலாம்। அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம்। இப்போ வந்து நம்ம சொன்ன மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம்। கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த வெங்காயமும் லைட்டாக வதக்கினா போதும்। அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேப்சிகமும் பன்னீரும் இதில் வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, பொடி மசாலா, இந்த பொடியெல்லாம் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। மிக்ஸ் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில்। இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் வந்து சோம்பு போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடணும்। அதுக்கப்புறமா வந்து சோம்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா இதில் போட்டு 2 பச்சை மிளகா இதில் வந்து கீரி போட்டுக்கலாம்। போட்டு ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட், அது பச்சை மிளகா ஸ்மெல் நல்லாயிருக்கும்। ஸோ அதனால் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்। இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான்। இதில் வந்து நம்ம நல்லா கொதி வந்த உடனே நம்ம பிரித்து வச்சுருந்து அந்த மசாலாவும் இதில் சேர்த்து கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம்। டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்। நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்। தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। அஸ்ஸலாமு அலைக்கும்। என்னுடைய வீடியோ அப்போதைக்கு அப்போ வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க।